வணக்கம். தமிழ்நாட்டில் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ஆரம்பித்து பரபரப்பாக நடந்துகிட்டே இருக்குது. மாணவர்கள் எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய 3166 இடங்களுக்கும் இஎஸ்ஐ கேகே நகரில் இருக்கக்கூடிய 90 இடங்களுக்கு தான் மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றாவது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,207 பேரை, அதாவது ரேங்கின் அடிப்படையில் 20,207 பேரை கூப்பிட்டுருக்காங்க. கட் ஆஃபின் அடிப்படையில் 200 கட் ஆஃப்லேருந்து 165 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், சார் ரெண்டாவது ரவுண்டில் யாரை கூப்பிடுவாங்க? இப்போ ஒன்றாவது ரவுண்டில் 20,207 பேரை கூப்பிட்டுருக்காங்க. ரெண்டாவது ரவுண்டில் யாரை கூப்பிட போகிறாங்க? ரெண்டாவது ரவுண்டில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது? இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பத்திலையும் கேள்வியோடையும் இருப்பீங்க. இந்த வீடியோ அதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடையாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கவங்க எல்லோரும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மேட்டர்னாங்க, ஒன்றாவது ரவுண்டில் இப்போ மாணவர்கள் எல்லாருமே எல்லாரும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. ஒட்டு மொத்தமாக வெளியான ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 60,696 பேருக்கு ரேங்க் வெளியானுச்சு. அதில் ஒன்றாவது ரவுண்டில் 20,207 பேர் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணுறாங்களா பண்ணலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒன்றாவது ரவுண்டோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 4 வெளியாக போகுது. அதாவது நிறைய மாணவர்கள் பல கனவோட, சார் நான் நர்சிங் படிக்கணும், பிஃபார்ம் படிக்கணும், இல்லை பிபிடி படிக்கணும், இல்லாட்டி நான் வந்து பிஓடி படிக்கணும், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அலைடு கோர்சஸ் எதுவாக இருந்தாலும் படிக்கணும் சார். சார் எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் இடம் கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை சார், நான் வந்து நம்மளுடைய ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் இடம் கிடைச்சா போதும் சார். ஏன்னா வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாலலாம் போய் ப்ரைவேட் காலேஜில் கேட்டால் லட்சமாக கேட்குறாங்க சார். அதுக்காக தான் சார் நான் கவுன்சிலிங்கே நம்பி நான் வெயிட் பண்ணேன் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. இந்த வீடியோ எதுக்காகனா, ஒன்றாவது ரவுண்டு முடிந்த பிறகு இரண்டாவது ரவுண்டில் என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறத நான் சொல்கிறேன். ரெண்டாவது ரவுண்டில் ஒன்றும் புதுசாலாம் நடக்கலப்பா. இப்போ ஒன்றாவது ரவுண்டில் முழுக்க கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மட்டும்தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது ரவுண்டில் புதுசாலாம் யாரையும் கூப்பிட மாட்டாங்க. இதே கட் ஆஃபு, இதே ரேங்க் தான். இந்த 200லேருந்து 165 கட் ஆஃப் தான், இதே ரேங்க் தான். அதாவது வந்து 20,207 பேர் தான் மறுபடியும் ரெண்டாவது ரவுண்டில் கூப்பிட போகிறாங்க. மறுபடியும் கூப்பிடுவாங்கல்ல, அதில் என்னென்னலாம் நடக்கும்னா, ரெண்டாவது ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று நடக்கும். ரெண்டாவது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங்கும் நடக்கும். ரெண்டாவது ரவுண்டில் என்னென்னா, இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜை மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, ரெண்டாவது ரவுண்டில் கவர்மெண்ட் காலேஜையும் பண்ணலாம், ப்ரைவேட் காலேஜையும் பண்ணலாம். உங்களுக்கு பல கேள்வி வரும், சார் இப்போ ஒன்றாவது ரவுண்டில் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, ஒரு இடம் கிடச்சிருச்சு, எங்கேயோ ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஒரு சீட்டு வந்து எனக்கு கிடச்சிருச்சு. கிடைச்ச உடனே நான் வந்து அந்த காலேஜில் நான் போய் கட்டாயமாக சேரணுமா, நான் போய் சேர்ந்தே ஆகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். சார் நான் ஒன்றாவது ரவுண்டில் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு ரெண்டாவது ரவுண்டில் நான் மறுபடியும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் ஒரு இடம் கிடச்சி பல மாணவர்களுக்கு பிடிக்காம கூட இருக்கும். ஏன்னா இந்த கவுன்சிலிங்லேயே மிகப்பெரிய பஞ்சாயத்து என்ன தெரியுமா, சார் எனக்கு நர்சிங் தான் சார் படிப்பேன், சார் நான் பிஃபார்ம் தான் சார் படிப்பேன், எனக்கு இந்த கோர்ஸ் தான் சார் வேணும். தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட், இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லலாம் ஒரு 19 டிகிரி கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஆஃபர் பண்ணுறாங்க. ப்ரைவேட் காலேஜிலலாம் கூட எல்லா கோர்ஸுமே கிடையாது, கொஞ்சம் கோர்ஸ் தான் இருக்குது. பிபிடி, அதே போல் நர்சிங்கு, பிஃபார்மு, இந்த மாதிரி நிறையா கோர்சஸ் எல்லாம் இல்லை. ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் நிறையா அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ சில பேருக்கு இந்த கோர்ஸ் கிடைச்சோன்னே, சார் எனக்கு வந்து இது பிடிக்கல, நான் வந்து எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் வேறு கோர்ஸ் இருந்தாலும் நான் எதிர்பார்க்குறேன் சார் அப்படின்னு இருந்தீங்கன்னா, ரெண்டாவது ரவுண்டில் 2 வாய்ப்பு. ஒன்றாவது ரவுண்டில் இடம் கிடைத்து யார் யாரெல்லாம் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ண போகிறாங்களோ, ஆகஸ்ட் 4 ரிசல்ட் வந்துடும். வந்த பிறகு ஆகஸ்ட் 4 ஆகஸ்ட் 8 உங்களுக்கு கிடைச்ச காலேஜில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ்னால் என்ன? சார் இப்போ எனக்கு வந்து ஒரு காலேஜில் ஒரு இடம் கிடச்சிருச்சு, ஏதோ ஒரு மெடிக்கல் காலேஜில், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோ இல்லை மதுரை மெடிக்கல் காலேஜோ ஏதோ ஒன்று கிடச்சிருச்சு. கிடைச்சதுக்கப்புறம் அதை வாங்கி நான் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க. சேர்ந்துட்டு ரெண்டாவது ரவுண்டில் நீங்கள் ரீஅலாட்மெண்ட்னா வேறு ஒரு காலேஜில் நீங்கள் வேறு ஒரு கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீஅலாட்மெண்ட் கேட்கலாம். கிடைச்ச காலேஜை தக்க வச்சுருவீங்க, ஏன்னா தான் நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்களே. புதுசாக ரீஅலாட்மெண்ட் கேட்கலாம். இந்த ப்ராசஸும் ரெண்டாவது ரவுண்டில் நடக்கும். ப்ளஸ் ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷானா ஒன்றாவது ரவுண்டில் நான் பண்ணவே இல்லை, நான் சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணலப்பா, மறந்துட்டேன்ப்பா, நான் வந்து துபாய் போயிட்டேன், சிங்கப்பூர் போயிட்டேன், போக மாட்டீங்க, இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒருவேளை நான் பண்ணாமல் விட்டுட்டேன் ஒன்றாவது ரவுண்ட்லனா மறுபடியும் ரெண்டாவது ரவுண்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம். ஒன்றாவது ரவுண்டில் காலேஜ் கிடச்சி போய் சேர்ந்து காலேஜில் சேர்றவனுக்கு ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது.
ஒரு காலேஜை தக்க வச்சுக்கிட்டு வேறு காலேஜுக்கும் மாறிக்க முடியும். இது ஒன்று. ஃப்ரெஷ்ஷாகவும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாகவும் பண்ணலாம். 2வது ரவுண்டில் மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி என்னென்னா, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ் எல்லாமே வரப்போகுது. ப்ரைவேட் காலேஜ் எல்லாம் வரப்போகுதுன்னா எந்தெந்த காலேஜில் எவ்வளோ இடங்கள் இருக்குதுன்னு நமக்கு இப்போ வரைக்கும் தெரியலங்க. ஏன்னா மெடிக்கல் கவுன்சிலிங்கை இதே மாதிரி தான் நடக்கும், அதே மாதிரி தான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. வருஷம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, வேறு மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கேட்கலாம், சார் இப்போ நான் எந்த காலேஜ்லேருந்து எந்த காலேஜுக்கு மாற முடியும்? ரீஅலாட்மெண்ட்டே இருக்கட்டும், நான் ரீஅலாட்மெண்ட்டே மாறுறேன், ஆனால் எந்த காலேஜ்லேருந்து எந்த காலேஜ் மாற முடியும்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. கவர்மெண்ட் காலேஜில் இடம் கிடச்சிருந்தா கவர்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட் மாறலாம். அதே போல் கவர்மெண்ட்லேருந்து ப்ரைவேட்டும் மாறலாம். அதே போல் ப்ரைவேட்லேருந்து கவர்மெண்ட்டும் மாறலாம். ஆனால் ப்ரைவேட்லேருந்து ப்ரைவேட் மாற முடியாது. அவங்களுடைய ப்ராக்ஸ்பெக்டாஸ்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. சுயநிதி கல்லூரிகள், அதாவது தனியார் கல்லூரிகள்லேருந்து தனியார் கல்லூரிகள் மாற முடியாது. ப்ரைவேட்டில் ஒரு இடம் கிடச்சிருச்சு, இன்னொரு ப்ரைவேட்டுக்கு நான் மாறுறேன்னு சொன்னால் மாற முடியாது. ஸோ இது மட்டும்தான் பண்ண முடியாது. 2வது ரவுண்ட்லேயும் இந்த கட்டாப்பில் உள்ளவங்க தான் கூப்பிட போகிறாங்க. அப்போ ஒரு மாணவர்கள் எல்லாருக்கும் ஒரு கவலை வரும், சார் இப்படியே 1வது ரவுண்ட்லேயும் இவங்கள தான் கூப்பிடுவாங்களாம், 2வது ரவுண்ட்லேயும் இவங்கள தான் கூப்பிடுவாங்களாம், அப்போ நாங்கள்லாம் என்ன, நாங்கள்லாம் அப்ளை பண்ணவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்குறதா அப்படியும் ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். மாப்பப் ரவுண்டு, இந்த 2 ரவுண்டு முடிஞ்ச பிறகு மாப்பப் ரவுண்டு நடக்கும். அந்த மாப்பப் ரவுண்டில் எல்லா மாணவர்களையும் கூப்பிடுவாங்க. இந்த கிட்டத்தட்ட ஒரு 60,696 பேருக்கு ரேங்க் வந்திருக்குல்ல, 200 கட்டாப்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 79 கட்டாப் வரைக்கும் ரேங்க் வந்திருக்கு. அவங்க எல்லாத்தையும் மாப்பப் ரவுண்டுக்கு கூப்பிடுவாங்க. அதில் எல்லாரையும் கலந்துக்க சொல்லுவாங்க. இந்த 1வது ரவுண்டு 2வது ரவுண்டுலலாம் உங்களுக்கு சீட்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் ப்ரைவேட் காலேஜில் நிரம்பாத இடங்கள் எல்லாமே மாப்பப் ரவுண்டுக்கு வரும். அந்த மாப்பப் ரவுண்டில் எல்லா மாணவர்களும் கலந்துக்கிட்டு இடங்களை எடுக்கலாம். எடுத்த பிறகு அதுலேயும் நிரம்பாத இடங்கள் ஸ்ட்ரே வேக்கன்சி அப்படின்ட்டு கடைசியாக ஒரு ரவுண்டு நடத்துவாங்க. அது வழியாக சீட்டு நிரம்பும். அதன் பிறகு கல்லூரிகள், அரசு கல்லூரிகள் எல்லாமே அந்தந்த கல்லூரிகள் எப்போ ஓப்பன் பண்ண போகிறோன்னு சொல்லுவாங்க. ப்ரைவேட் காலேஜில் சீட்டு நிரம்புறதை பொறுத்து ஃபார்மசி காலேஜோ நர்சிங் காலேஜோ அதை அவங்கவுங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. இது எல்லாம் ஓகே சார், பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வழியாக போகிறனால எங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டாவில் நம்ம கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்தோம்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆண்டுக்கே 3000 ரூபா தான் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு கவர்மெண்ட் காலேஜில். சரி சார், நாங்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜில் சேர போகிறோம், அப்போ ப்ரைவேட் காலேஜ்லலாம் ஃபீஸ் அதிகமாக தானே சார் வாங்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா, டியூஷன் ஃபீஸ் உங்களுக்கு, அதாவது பிஃபார்முக்கு 43,000, பிஎஸ்சி நர்சிங்க்கு 45,000, பிபிடிக்கு 33,000, பிஓடிக்கு பார்த்திங்கன்னா 33,000 வாங்கணும்ட்டு நம்மளுடைய தமிழக அரசு சொல்லியிருக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ராஸ்பெக்டஸில் போட்டிருக்காங்க. இதை விட இது டியூஷன் ஃபீஸு. ஹாஸ்டல் ஃபீஸு எல்லா கல்லூரிகளையும் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா கிட்ட வாங்குறாங்க. 1 லட்சம் வாங்குறாங்க, 1.5 லட்சம் வாங்குறாங்க. அப்போ அதோட இதை நீங்கள் கூட்டிக்கணும். இது நமக்கு பெட்டர்ன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் சேர போகிறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு அதிகமாக இதை விட 2 லட்சம் 3 லட்சம் டொனேஷனு, லொட்டு லொசுக்கு இதெல்லாம் கேட்கப்படுது. ஸோ அதனால் இதுதான் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸாக வாங்கணும். இதை விட கூடுதலாக வாங்கினாங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மருத்துவ கல்வி இயக்கம் நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய சேத்துப்பட்டில் இருக்குது, நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதே போல் இந்த டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அதுக்கப்புறம் அந்த கன்வெர்டட் கிறிஸ்டின் அவங்களுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த மாணவர்களுக்கு இந்த டியூஷன் ஃபீஸே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த இன்கம் 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் அவங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படுது, அதுலேருந்து அவங்களுக்கு அந்த விலக்கு அளிக்கப்படுகிறது. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே போல் இதனால் வேறு என்ன சார் நன்மைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் உங்களுக்கு அதுலேயுமே ஒரு 20,000 ரூபா உங்களுக்கு கொடுக்கப்படும், ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா. ஸோ இந்த மாதிரி பல நன்மைகள் பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வழியாக உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சா நன்மைகள்லாம் இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் மாணவர்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கவுன்சிலிங்கோட ப்ராசஸ்ஸு. ஸோ இதுக்கு மேலே சார் நான் 1வது ரவுண்டில் இடம் கிடச்சிருச்சு சார், நான் போய் சேரலாமா சார் வேணாமா சார், உனக்கு கவர்மெண்ட் காலேஜ் வேணும்னா நீ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள் சார், இல்லைனா பண்ண வேணாம் சார், அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுங்கிறது இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, பேராமெடிக்கல் கவுன்சிலிங், மெடிக்கல் கவுன்சிலிங், எல்லா கவுன்சிலிங்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்குன்னு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அடிக்கடி உங்களை பற்றி நான் பேசுகிறேன். அங்கே இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் எல்லாரும் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 3வது ரவுண்டு வேறு நடந்துட்டு இருக்கா, அதனால் வீடியோ எனக்கு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள். உங்களுக்கு வீடியோ அடிக்கடி நான் கொடுத்துறேன். ஸோ உங்களுக்குன்னு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்திருக்கு, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி. யார் யாருக்கெல்லாம் இடங்கள் கிடைக்குதுங்கிறத ஆகஸ்ட் 4ஆம் தேதி தெளிவாக நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பை.